நமக்கு நடக்காமல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கின்றன. அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் இன்று பெரியதாக நாம் பார்ப்பதும் இல்லை, அது பற்றி நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. அதனால்தான் இந்த மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. என்ன அப்படி சிறப்புன்னா, தீபாவளி பண்டிகை வருவதனால், விடுமுறை வருவதனால் சிறப்பா? இல்லை. கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுபட்டு என்று ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். கங்கையை விட புனிதமான ஒரு நதி இருக்கிறதென்றால், புனிதம் என்று சொன்னால் பாரத தேசத்தில் கங்கா யமுனா காவேரி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், அடுத்துதான் சொல்லுவோம். ஆனால் இந்த கங்கையை விட நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய நர்மதா, கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா, அதே போல் அலக்நந்தா, நிறைய நதிகள் இருக்கு. ராவி, ஜீலம், அதாவது சிந்து நதிகள் 5 இருக்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா என்று ஒரு நதி இருக்கிறது, சரஸ்வதி என்று ஒரு நதி இருக்கிறது. இன்னும் இவையெல்லாம் ஜீவ நதிகள். அதையும் தாண்டி எத்தனையோ அந்த மகா நதிகளுடைய துணை நதிகளாக இருக்கின்றது. துங்கபத்ரான்னு ஒரு ஆறு இருக்கு. ஒவ்வொரு இடத்தில் ஆறுக்கு ஒரு பெயர்கள் இருக்கின்றன. அப்படி பல நூற்றுக்கணக்கான கிளை நதிகளை கொண்ட தாய் நதிகளாக சிற்சில ஆறுகள் இந்தியாவிலே ஓடுகின்றன. இவை அனைத்தும் உத்தமமான புனித நதிகள் என்று நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்படி எல்லா நதியிலும் புனிதத்தன்மையை பெற்றது சொல்வ நம்மாள். பாவம் பண்ணா போய் கங்கையில் முழுகணும், நீ பண்ண பாவத்துக்கு கங்கையில் போய் முழுகினாலும் உனக்கெல்லாம் பாவமே போகாது. கிராமத்து வழக்கத்திலே சொல்வதுண்டு நம்முடைய பெரியவர்கள், நீ செய்த பாவம் கங்கையிலே போய் முழுக்கு போட்டாலும் உன்னை விட்டு போகாது அப்படிம்பா. ஆனால் நம்ம நினைக்கிறோம், நாம் எல்லோரும் நம்முடைய பாவங்களை அந்த நதிகளிலே நீராடி நம் பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். அப்படி அந்த நதிகளுடைய தேவதைகள் தங்களுடைய பாவத்தை எங்கு சென்று போக்கிக் கொள்வார்கள் என்றால், இந்த அகண்ட தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதி தேவதைகளும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஆரம்பித்து இந்த ஐப்பசி மாதம் முடியும் வரை தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக காவிரி நதியிலே நீராடுகிறார்கள். இந்த 30 நாளும் எல்லா தேவதைகளும் காவிரி நதிக்கரையிலே நீராடுகிறார்கள். ஏன் இந்த காவிரிக்கு இவ்வளவுடைய சிறப்பு? நம்ம கேட்கலாம் இல்லையா? கங்கை எவ்வளவு உயர்ந்த ஒரு நதி. என்ன சுவாமி திடீர்னு இப்படி கங்கை உயர்ந்த நதின்னு சொல்றீங்களே? ஆம், எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திலே இருந்து பிறக்கிறது. பிரம்மாவினுடைய கமண்டலத்திலே இருந்து உருவான நதி. இந்த உலகத்தை எம்பெருமான் ஓரடியால் இந்த உலகத்தை அளந்து 2வது அடியால் விண்ணுலகத்தை அளக்கின்ற போது பிரம்மனே அந்த பகவானுடைய தன்னுடைய திருத்தகப்பனாருடைய பாதம் வருகிறது. அந்த பாத பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் கமண்டலம், அதனால் ஆழ்வாரே பாடியிருப்பார், பிரம்மன் குண்டிகை நீர் கொண்டு அப்படின்னு இருக்கும். குண்டிகை அந்த கமண்டலம், தன் கமண்டலத்திலே இருக்கிற நீரால் இறைவனுடைய காலுக்கு பாத பூஜை செய்கிறான். அந்த பாதத்தின் ஸ்பரிசம் பட்டு வேகமாக பூமியை நோக்கி வருகிறது அந்த நதி நீர். உடனே கொன்றை சடையன், சிவனுக்கு ஒரு பேர் உண்டு, கொன்றை சடையன் சந்திரசேகரன். ஆழ்வாரே முக்கண்ணன்னு அவரை சொல்வார். அப்பேற்பட்ட ஈசன் என்ன பண்றார்? ஓடி போய் அந்த நதி நீரை தன் தலையிலே தாங்கிக் கொள்கிறான். ஆஹா, என் பாட்டனாருடைய பாதங்களை அலம்பிக் கொண்டல்லவா, தூய்மைப்படுத்திக் கொண்டல்லவா இந்த புனித நீர் வருகிறது, என் பாவம் போகட்டும், நான் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக சிவன் தன்னுடைய தலையிலே அந்த நீரை தாங்குகிறான். விரிசடையன், கொன்றை சடையன் தன் விரிசடையிலே தாங்குகிறான், சடாமுடியிலே தாங்குகிறான். அந்த நதியினுடைய பிரவாகத்தினால் அந்த ஜடாமுடிகள் ஒவ்வொரு பக்கம் அவிழ்கிறது. அதுதான் ஒரு பக்கம் பிரம்மபுத்திரா, ஒரு பக்கம் சிந்து நதி, ஜீலம், சட்லஜ் என்று இமாலயத்திலே உருவாகக்கூடிய நதிகள். அதனுடைய ஒரு கிளை, அதனுடைய ஒரு மெயின் தான் கங்கை. கங்கைக்கு ஒரு பெயர் உண்டு, மீண்டும் அதை தருவித்தவன் பூமிக்கு பகிரதன். கங்கையை மீண்டும் இந்த உலகத்திற்கு தருவித்தவன் பகிரதன். அதனால் இந்த நதிக்கு பாகிரதி என்ற ஒரு பெயரும் உண்டு. அப்போ இவ்வளவு பவித்திரமான கங்கையை விட இந்த காவிரி எந்த விதத்திலே உயர்ந்திருக்கிறது? கேள்வி வருந்தானே.
ஆக எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை இப்படி பார்க்கலாம் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற கன்னட தேசத்தின் குடகு மலையிலே ஒரு சிறு நீரூற்றாய் கிளம்புகின்ற அந்த காவிரி சிறு நீரூற்றாய் கிளம்புகிறது. அது வெளிவரும் பகுதியை ஒரு சிறு வெள்ளாட்டு குட்டி தாண்டிவிடும். அந்த குடகுமலையிலிருந்து உருவாகி வெளியில வர்ற இடத்துல அந்த காவிரியை ஒரு சிறு வெள்ளாட்டு குட்டி அதை தாண்டிவிடும். அவ்வளோ சின்னதாக உருவாகி அந்த மலையிலே அழகாக அந்த கன்னடத்து மலை தேசமெங்கும் தாழ்வரப்பி ஆரவாரமாய் பொங்கியும் குதித்தும் ஆர்ப்பரித்து கொண்டு வருகின்ற காவிரி அந்த மலையில் இருக்கக்கூடிய பற்பல ஊத்துக்களை தன்னுடத்தில் சங்கமமாவது என்று சொல்கிறோம் அல்லவா? தன் உடன்பிறப்புகளை எல்லாம் தன்னுடன் சேர்த்து கொண்டு ஆரவாரமாய் அந்த குடகு மலையிலிருந்து பொங்கி வருகிறாள். இந்த காவிரிக்கு இன்னொரு பேருண்டு, பொன்னி, பொன்னி நதி என்று அதற்கு பெயர் உண்டு. சமீபத்தில் பொன்னின்னு முதல்ல சொன்னால் யாருக்கும் தெரியாது. அந்த காலத்திலே கிராமத்திலே ஒரு நல்ல பெண்ணை பொன்னி என்று சொல்வார்கள். பொன்னி என்றால் பொறுமையானவள், பொன்னிறம் படைத்தவள், நல்ல குணவதி அப்படின்னு. பொன்னின்னா ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமயமாக இருக்கக்கூடிய பெண், அழகானவள், சாந்த சொரூபி அப்படின்னு பேர். இன்னைக்கு நம்ம பொன்னி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு சினிமாவினுடைய ஞாபகம் வரும். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அந்த புஸ்தகத்தை ரசித்து ருசித்து படித்தவர்கள். இந்த திரையிலே வந்த பின்புதான் அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த திரைக்கதைக்கு நீங்கள் போகிறீர்கள். அந்த படத்தினுடைய அதாவது பொன்னி என்கிற பெயர் வர அந்த சோழனுக்கு அந்த பெயர் வர காரணமே அந்த நதியினால் தான். அந்த பொன்னி நதியினுள் அவன் வீழ்ந்து மீண்டதனால்தான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளாகியும் ராஜராஜ சோழனுடைய நினைவுகளும் அவனுடைய ஆட்சி முறைகளும் மேலோங்கி இருக்கிறது. அவன் சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே அந்த காவிரியில் விழுந்து மூழ்கி எழுந்தான். அதனால் அவன் மிக பெரும் ஞானம் பெற்றான் அப்படின்னு தான் நம்மெல்லாம் சொல்ல முடியும். உண்மையாகவே ஒரு நல்ல காய்ச்சி தயாராக இருக்கிற ஒரு தங்க குழம்புக்குள்ள திரவம், தங்கம் என்பது ஒரு உலோகம், நல்ல கொதிநிலையில் இருக்கக்கூடிய தங்க திரவத்திற்குள் ஒரு பாறங்கற்களை எடுத்து உள்ளே முக்கி வெளியெடுத்து அந்த கல்லை எப்படி தெரியும்? தங்க நிறமாக என்னும். அதுபோல மனித பிறப்பில் ஒரு அரசனுடைய குமாரனாக வந்த சுந்தர சோழனுடைய மகனாக வந்தவர் அந்த பொன்னி நதியிலே வீழ்ந்து விழுகின்ற போது அவர்கள் முன்னோர்கள் செய்த கர்மங்கள் நீங்கி ஞானத்தினால் அவன் ஜொலித்தான். அந்த பொன்னி நதியினுடைய ஸ்நானமே அவனை இன்றளவும் நம்மை பேச வைக்கிறது. சரி, இந்த டாபிக் இதோட விட்டுருவோம். நீங்கள் எல்லாரும் மனசை கொண்டு போய் பொன்னியின் செல்வன் பக்கம் திருப்பிடுவீங்க. நாம் உண்மையான பொன்னியின் செல்வனை பற்றி பார்க்கலாம். இப்படி அந்த காவிரிக்கு மிகப்பெரிய சிறப்பும் பேரும் புகழும் பெற காரணம் என்ன தெரியுமா? இந்த குடகு மலையிலே பிறந்து கன்னித்தமிழா கண்ணியாக இருக்கக்கூடிய இந்த காவிரியானவள் கன்னடத்து பைங்கிழியாக தவழ்ந்து ஓடி ஆடி கன்னித்தமிழ்நாட்டிலே புகுன்றாள். சமதளமான நிலத்திற்குள்ளே அவள் ஓடி வருகிறாள். அவளுடைய வேகம், சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்ம குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஒரு பருவமான ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு குழந்தை வளர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் வெக்கம் நம்ம இதுவும் வரும். அதுபோல் கன்னி தமிழகத்திற்குள்ளே அந்த பொன்னி நதி பாய்கின்ற போது அப்படியே கொஞ்சம் மெதுவாக நெளிஞ்சு வளைஞ்சு குறுகி வளைந்து திரும்பி தனக்கு வழிபடுகின்ற அந்த கன்னித்தமிழ் நாடெங்கும் வயல் வரப்புகளை எல்லாம் உயர்த்தி தென்னை மா பலா என்று பல விதமான சோலைகளை உருவாக்குகிறாள். அதனாலதான் அதுக்கு காவிரி, கான்னா காடுன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். விரிந்த மலர்களை எல்லாம் உருவாக்குகிறது இல்லையா? மிக அகண்டம் மலர்களை எல்லாம் உருவாக்கி நிறைய தென்னை மரங்கள், வாழை மரங்கள், மஞ்சள் என்று கன்னித்தமிழகத்துக்குள்ளே புறப்படுகின்ற போது இந்த ஈரோட்டுக்குள்ள வர்றப்போ மஞ்சள், வாழை, கரும்பு என பணப்பயிர்களை அள்ளி வீசுகிறாள் காவிரி. அப்படியே கடந்து கரூரை தொடுகின்ற போது அழகான வண்டல் கரிசல் மண்ணுக்குள்ளே புகுந்த போது அங்கு கரும்பிலிருந்து பருத்தி என பல பயிர்களை கொடுத்து பின் பணப்பயிராய் ஜீவனுக்கு நாதமாயிருக்கின்ற அன்னமாயிருக்கின்ற அரிசி என்கிற நெல் வயலை கண்ணு கட்டிய தூரம் பச்சை புடவை கட்டி மரகதத்தினால் நெய்யப்பட்ட நிலம் போல் இந்த பூமியை குளிர்விருக்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு 12 வயசு வந்துருச்சு. அடுத்து எங்கே திருச்சி அதுக்குள்ளே நுழைகின்ற போது அவள் கட்டிடம் குமரியாக விடுகிறாள். பருவத்திற்கு வந்த பருவ பெண்ணாகி விடுகிறாள்.
அப்படி அந்த திருச்சியிலே நுழைகின்ற போது யாரை சந்திக்கிறாள் என்றால், அண்டர்கோன் அணியரங்கன், 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன், 14 லோகங்களை சிருஷ்டிக்கக்கூடியவன், பிரம்மாதி இந்திர ருத்ரர்கள் எல்லாம் படைத்து காப்பவன், உண்டு உமிழ்ந்து காக்கும் பெருமான். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஆழ்வார் அழகா சொல்றார் திருமாலை அப்படிங்கிற பாசுரத்தில், காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து. இன்னும் ஆழ்வார் அந்த பாசுரத்தில் ஆரம்பிக்கிறார். காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து, காவலிட்டு உழிதருகின்றோம் நமர்தமர் தலைகள் மீதே, மூவுலகம் உண்டு வீழ்ந்த முதல்வன் நாமம் கற்ற ஆவலில் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே ஆழ்வார் சொல்றார். அந்த அரங்கமா நகரத்தை அவள் தொடுகின்ற போது அவளுக்கு அச்சம், மடம், பெயர்ப்பு, நாணம் என்கிற அனைத்து பண்புகளும் அவளை தொற்றிக் கொள்கிறது. அப்படி வளைந்து நெளிந்து வந்த காவிரி வளைந்து நெளிய ஆரம்பிக்கிறாள். ரங்கபெருமானை பார்த்ததும் ஒண்ணுமில்லை, அவனுடைய முதுகத்தான் பார்க்கிறார். சுந்தரன் திருமுருகை, அதாவது திருமுதுகை கண்டதுமே, பெருமாளோட முதுகுதான் தெரியும். காவிரி அந்த பக்கத்தில் இருந்தான், வடக்கிருந்து காவிரி போல என்ன தெரியும்? முதுகுதானே பார்க்க முடியும். முதுகை பார்த்ததற்கே அந்த நங்கை மயங்கி போனாள். அவன் முதுகழகி அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால்தான் பெருமாள் நமக்கு முதுகை காட்டலை. பகவானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து தான் நம்ம சொக்கிறோம். பகவானுடைய அந்த முதுகை பார்த்தோன்னு வைங்களேன், நம் வாழ்வையே மறந்து விடுவோம். அதனால் தான் காவிரியை இருபிரிவாக பிறந்தாள். அப்படியே காவிரி 2 டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 2 பிரிவாக தன் மணாளனை தழுவிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த காவிரி அகண்டு 1000 கைகளை விரிக்கிறாள். சின்ன ஆறா வந்த அந்த காவிரி தன் தன் மணவாளனான அந்த ரங்கன் என்னுடைய முதுகை பார்த்ததும் இவனை வாரி அணைத்து கொள்ள வேண்டும். நம்ம ஏதாவது சின்ன குழந்தையா இருந்தால் பின்னாடி போய் கட்டி பிடிச்சி ஒரு இன்பதிர்ச்சி கொடுப்போம் இல்லையா, அப்பேற்பட்ட தன் மணவாளனை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன் 1000 கைகளை விரிக்கிறாள். அதில் தான் பல கிளை நதிகள் உருவாகிறது. அரசலாறு, விரசலாறு, இந்த நிறைய நதிகள் கிளை நதிகளாக உருவாகி பரவுகின்றது. அப்படி அரங்கனுடைய முதுகுக்கு பின்புறம் 2 கிளைகளாக பிரிந்து பெருமானுடைய திருவடியிலே சேர்கிறாள். மிக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில். காவிரி ஆறில் இந்த மழைக்காலங்களில் மிதமிஞ்சிய வெள்ளம் ஏற்பட்டு ரங்கநாதனுடைய பாதத்தை வரைக்கும் போய் தளவி இழவி தொட்டு துளாவிக் கொண்டு போவாள் காவிரி. அதனால தான் பல அரசர்கள் பார்த்தாள், இவள் காதலுக்கு ஒரு வேலி போட வேண்டும். சொல்றோம் இல்லையா, அளவுக்கு மீறி ரங்கனை இவள் காதலிக்கிறாள். அதனால் இழப்புகள் எத்தனையோ நடைபெறுகிறது. அதனால தான் நிறைய அரசர்களும் திருவங்கை ஆழ்வார் சுற்றி காவிரி இந்த ரங்கநாதனை சுற்றி ஒரு கோவில் மதிச்சுவரை எழுப்புகிறார். அகண்ட மதில், அந்த மதிலை கூட அவன் முட்டி மோதி பார்க்கிறார். இவ்வளவு ஆசை தன் காதலனை காண வேண்டும் என்று அழகா பிரிஞ்சு பகவானுடைய திருவடியை தொட்டு கழுவிக்கொண்டே அவள் சமுத்திரத்தை நோக்கி பயணமாகி விடுகிறாள். தான் பிறந்தது முதல் வளர்ந்தது வரை அந்த சமுத்திரம் போய் சேரும் வரை தன் கரையிலே வாழ்கின்ற எல்லோரையும் அவள் வாழ வைத்துவிட்டு தன் கணவனுக்குள்ளே ஐக்கியமாக முடியவில்லையே, அவன் திருவடிக்குள்ளேயே நான் வாழ முடியவில்லையே, அதையும் தாண்டி போகிறேன் என்று ஏக்கத்தோடு போகிறார். அதனால் தான் இன்று கூட காவிரியினுடைய கடைமடைக்கு சரியாக நீர் கூட செல்வதில்லை. எவ்வளவு பெரும் வெள்ளம் வந்தாலும் அந்த கடைமடை பகுதியிலே சரியாக அதை பயன்படுத்த முடியாது. அவள் பிறக்கிற இடத்திலே அவளை கொண்டாடி மகிழ்கிறார்கள். எல்லா விதத்திலும் அவள் பயன்படுகிறாள். அவள் வளைந்து நெளிந்து ஓடும் இடத்திலே அவளை எப்படியெல்லாம் விளைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நாம் வளைத்து அனுபவிக்கின்றோம். திருவரங்கனை அவள் கண்டதும் தன் கணவனோடு சேர முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால் அவன் திருப்பாதங்களை மட்டும் களைவிட்டு சோகமாய் சமுத்திரத்திலே போய் அவள் ஐக்கியமாகிறாள். காவிரி இந்த பொன்னியினுடைய சோகம் எவ்வளவு பெரும் சோகம்! ஆசையாக தன் காதல் நாயகனை அணைக்க ஓடி வருகிறாள் திருவரங்கத்து பெருமானை. முடியலை, சோகத்தின் உருவாகி அவன் திருவடிகளை மட்டும் பார்த்துவிட்டு போகிறாள். அதனால் தான் எல்லா நதிகளும் அவர்கள் பெற்ற பாவத்தை பொன்னியின் நாயகனான அரங்கனின் நாயகியான அந்த காவிரி நதியிலே, அந்த பொன்னி நதியிலே சென்று நீராடினால் தாங்கள் பெற்ற சாபமும்
மாந்தர்கள் அவர்கள் பெற்ற சாபத்தை தம்மிடத்திலே கரைத்ததை காவிரியானவள் எல்லோர் சாபத்தையும் வாங்கிக் கொண்டு சமுத்திரத்திலே போயவற்றை கரைத்து ஜீரணமாக்குகிறாள். ஏன் தெரியுமா? உலகத்தையே படைத்து காக்கின்ற எம்பெருமானை தொட்டு தழுவிட்டு போகின்றவள் அல்லவா. கங்கை சும்மா பாதத்தை மட்டும்தானே தொட்டார். காவிரி அப்படி இல்லையே, தன் மணாளனுடைய மொத்த திருமேனியும் தொட்டு தழுவிக்கொண்டு போகிறாள். இதில் யார் உயர்ந்தவர்கள்? பாதத்தை மட்டும் தொட்டுவிட்டு பாகீரதியாகவும் கங்கையாகவும் ஈசனார் தலைக்கு வந்தவள் உயர்ந்தவளா, அல்லது ஈசனையுடைய தந்தையான பிரம்மனையும் நான்முகனையும் ஊழிகாலங்களெல்லாம் சகல உருவங்களையும் உயிர்களையும் படைத்து காத்து ரட்சித்திருக்கக்கூடிய பெருமான் பிரளய காலத்திலே சகல ஜீவன்களையும் மீண்டும் தன் உந்தியிலே தன் வயிற்றிலே அடக்கி பிரளயம் நிவர்த்தியானது மீண்டும் இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டித்து மீண்டும் இந்த சகல ஜீவராசிகளையும் இந்த உலகத்திலே ஆட விடுகிறானே, அவன் திருமேனியை தொட்டு தழுவுகின்ற காவிரிதானே உயர்ந்தது இல்லையா? பேரன் தலையிலே பிறந்தது உயர்வா, அல்லது பாட்டன் உலகத்திற்கே எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் ஆதிமூல பொருளாயிருக்கின்ற அவன் திருமேனியை தீண்டி செல்லும் காவிரி உயர்ந்ததா என்றால் அந்த காவிரி தான் உயர்ந்தது. அதனால் தான் கங்கையும் யமுனையும் கோதாவரி நர்மதா கிருஷ்ணா துங்கபத்ரா என்று தேசமெங்கும் பரவி கிடக்கும் நதிகளினுடைய தேவதைகளெல்லாம் தம் பாவத்தை இந்த ஐப்பசி மாசத்திலே போக்கிக் கொள்கிறார்கள். இதை துலா மாதம் என்று சொல்வார்கள். பொதுவாக துலான்னு சொன்ன என்ன? இடைக்கோல். நாம் செய்த பாவங்களை எல்லாம் இடையோடு எடை போட்டு துலா நதியிலே இந்த காவிரி மாதத்தில் இந்த துலாஸ்தானத்திலே விட்டு விடலாம். நாம் செய்த பாவத்திற்கு நிகராக நதியிலே கரைத்து விட்டு புண்ணியத்தை பெற்று வரலாம். ஏன் தெரியுமா? காவிரி கரையிலே இருக்கும் ரெங்கனை தொட்ட நதி எந்த நதி? அது எவ்வளவு புனிதமாக இருக்கும். ஆரம்பித்ததிலே இருந்து எத்தனை ரங்கனை பார்த்து வருகிறது தெரியுமா? உருவாகி வளர்ந்து நெளிந்து இளம் பிள்ளையாய் தவழுகின்ற போது தன் நாயகனை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஸ்ரீரங்கநாதனாக பார்க்கிறாள். ஸ்ரீரங்கப்பட்டினம் முதல் பிரவேசம். தன் காதலனை முன்னமே அவள் பார்த்து விடுகிறாள். இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஸ்ரீரங்கத்திலே பார்த்ததும் மயங்கி விடுகிறாள். அப்பொழுது அவள் பேதையாக இருந்தாள். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்படி பார்த்துட்டு ஜாலியாக போனாள். இந்த உருவத்தை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோமா என்று அவள் ஆடி பாடி வளைந்து நெளிந்து மடைகளும் மலை இடுக்குகளிலும் பர்வதத்தினுடைய உயரத்திலே இருந்து கீழே விழுந்து போல மண்களும் கற்களும் பாறைகளையும் மரம் செடிகொடிகளை எல்லாம் அடித்து கொண்டு போகிறாள். காரணம், நான் பார்த்த அந்த உருவத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்க முடியாதா என்கிற ஏக்கம் எல்லாத்தையும் அடித்து தழுவி வந்தாள். வர 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 ஒவ்வொரு பெருமானாக அவள் பார்த்து கொண்டே வருகிறாள். காவிரி நதிக்கரையிலே எத்தனை பெருமாள் கோவில்கள் உண்டு தெரியுமா? ஸ்ரீரங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வர்றப்போ அந்த உத்தமர் கோயிலை பார்த்ததும் கொஞ்சம் அப்படி ஸ்டைக்கானா, ஆஹா என் நாதன் இங்கே எவ்வளவு அழகாக இருக்கிறான். அதே போல அப்ப கொடுத்தான், அவரும் காவிரி நதிக்கரையில் தான் இருக்கார். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து தன் கணவனுடைய அந்த அழகிலே மயங்கி மயங்கி இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ என்று ஈசன் எம்பெருமானை ரங்கனை அவள் சிந்தனையிலே ஊக்குவித்து வந்த அந்த பொன்னி நதி, அந்த பொன்னி என்கிற பெண் காவிரியாய் அந்த ரங்கன் திருமுதுகிலே இரண்டாக பிளந்து தன் மணவாளனை ஒரு மாலை வடிவிலே சூழ்ந்து பின் போய் சேர்கிறாள். ஸ்ரீரங்கம் என்பது ஒரு தீவு மாதிரி இருக்கும். நிலத்திலே இருக்கும் மாபெரும் தீவுன்னா அது ஸ்ரீரங்கம் தான். நிலத்திலே இருக்கும் தீவு என்றால் திருவரங்கம் மட்டும்தான். இந்த காவிரி நதிக்கரைக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவரங்கத்தின் செல்வத்தை திருத்து வைத்தார் ராமானுஜர். அது மட்டுமா? பெரிய நம்பிகள் என்ற மாபெரும் ஞானி ராமானுஜருக்கே ஆச்சாரியனாக இருந்தவர். அவர் பிறந்த ஊர் திருவரங்கம், காவிரி நதிக்கரை. அது மட்டுமல்ல, இன்று வைஷ்ணவம் இவ்வளவு அழகாக பறந்து விரிந்து உலகெங்கும் அடியேன் வரை நீசன் வரை எட்டியிருக்கிறது என்றால் கூரத்தாழ்வானுடைய திருக்கைங்கரியம். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான் தன் வாழ்நாளில் பெரும் பங்கை காவிரி நதிக்கரையிலேதான் கழித்தார். மிகப்பெரிய ஞானி கூரத்தாழ்வான். ராமானுஜரையுடன் வயதிலே மூத்தவர், ஞானத்தால் உயர்ந்தவர். ஆனால் தன் குருவினுடைய திருவடி எப்பொழுதும் அவர் மீறியது இல்லை. ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்தவர். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் மனைவியோடு அந்த காவிரி நதிக்கரையில் அந்த காவிரி காதலனை
காண்பதற்காகவே இருந்தார். எவ்வளோ பெரிய மகான்கள் இருந்த இடம். முதலியாண்டார், எம்பார், பட்டர், நஞ்சியர், பிள்ளைலோகாச்சாரியா. அதை விட இன்னொன்று இருக்கு. அந்த காவிரி நதிக்கரையிலே ஒரு பெண்பால் மயக்கம் கொண்டொருவர் தன் மனைவிக்கு குடைபிடித்து போனார். உறங்காவில்லைன்னு பேர் அவருக்கு. தன் மனைவிக்கு இந்த காவிரி நதிக்கரையினுடைய வெயிலிருந்து போகக்கூடாது தன் மனைவிக்கு குணமிடிச்சுட்டே போவார். தன் மனைவியினுடைய கண்ணழகை வர்ணிப்பதற்காக. ராமானுஜர் அதை பார்த்தார். காவிரி நதிக்கரையில் இதைவிட ஒரு அழகான கண் இருக்கிறது, வா காட்டுகிறார் என்று கூட்டிக் கொண்டு போனார். அந்த கண் காவிரி நதிக்கரையில் தான் துயின்று கொண்டிருக்கிறது. யார்னா ஸ்ரீரங்கநாதர் தான். நம் காதலன் தான் அங்கே துயின்று கொண்டிருந்தார். கண்ணிமையாமல் அந்த கன்னி காவிரி பெண்ணையும் தென்னிலங்கையும் எம்பெருமான் பார்த்தார். அவன் காணுகின்ற அந்த பார்வையில் தன் மனைவியினுடைய கண்கள் அவனுக்கு காம பார்வையிலே ஆனந்தத்தை தந்தன. ஆனால் திருவரங்கனுடைய கண் பார்வை ஞானத்தையும் அன்பையும் பேரன்பையும் பெரும் கருணையும் தருவது. மாபெரும் கருணாகரன், செவ்வரியோடிய கண்கள். ஆழ்வார் பாடுறார், என்னை பேதமை செய்கின்றனவே என்ன ஆழ்வார். இந்த ரங்கநாதனுடைய கண்களை போய் பார்த்தால் நம்முடைய மனம் இருக்கிறதே அது பேதமையாகிவிடும். நம் ஐம்புலன் இருக்கிறதே அது அவனிடத்திலே ஐக்கியமாகிவிடும். அவன் வாழுவிடம் காவிரி நதிக்கரை. எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த காவிரி நதிக்கரைக்கு. எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் எவ்வளவு பெரிய மகான்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எத்தனை மகான்கள் நீராடி இருக்கிறார்கள் அந்த காவிரி நதிக்கரையிலே. நாம் போய் நீராட வேண்டாமா அந்த காவிரி கரையில்? இந்த ஐப்பசி மாசத்திலே சென்று காவிரி கரையிலே நீராடி காவிரி கரையில் துயிலும் அந்த அரங்கமா நகரானை ஒரு முறையேனும் இந்த மாதத்தில் பார்த்து விட்டால் நம் வாழ்வின் சகல பாவங்களும் நீங்கி வாழ்க்கையிலே முக்தி என்னும் பேரின்பம் கிடைக்கும். ஆனா இதை விட ஆழ்வார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். எப்படி தெரியுமா? பச்சை மா மலை போல் மேரி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போயிந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளான் நேர்ந்தார் ஆழ்வார். ஐப்பசி மாசம் உடனே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு புளியோதரையை பொட்டனமா கட்டி கொஞ்சோண்டு தயிர் சாதம் கட்டி கட்ட வண்டியில் போக வேண்டியதில்லை. அந்த காலம் கட்ட வண்டி நடைபாதையாய் சென்றோம். இன்று எத்தனையோ வசதிகள் பெருகிவிட்டன. கோவையிலே ஏறினால் திருச்சி விமானத்திலே இறங்கி விடலாம் சில மணி நேரங்களில். நாம் பயணிக்கக்கூடிய காரிலே ஏறினால் சற்று ஒரு 5 மணி நேரத்தில் நாம் திருவரங்க மெதுவாக போனாலே போய் சேர்ந்து விடலாம். அந்த காவிரி நதிக்கரையிலேயே நம் காரும் சென்று கொண்டே இருக்கும். காதலனை கண்டு ஓடி நெளியும் அந்த காவிரி கரையிலேயே நாம் செல்லலாம். எத்தனை எத்தனை அரசர்களை பார்த்த நதிக்கரையில், எத்தனை மன்னாதி மன்னர்களை தன்பால் சிறைபிடித்தவள் நினைச்சு பாருங்க. ஒரு காலத்தில் அந்த காவிரி கரை இந்த லைட்டெல்லாம் அல்லது அப்போ ஸ்ரீரங்கத்தினுடைய இந்த தீப ஒளி வெளிச்சத்தினால் அந்த கோவிலுடைய பிம்பம் அந்த ஆற்றிலே தெரியுமா? இது எனக்கு கூட ஆசை. ரெங்கா மீண்டும் அந்த பழைய காலம் வராதா? அந்த கார் இருளில் கொவ்வைப்பழம் போல் எரியும் ஜோதி விளக்குகளிலே உன் அழகு திரு விமான காட்சிகள் நதியிலே காண முடியாதா என்கிற ஆசை. கரை புரண்டோடும் காவிரி வெள்ளத்தில் அழகழகாய் உயர் அலைகள் எழுகின்ற போது அந்த துள்ளி எழும் ஒவ்வொரு அலையும் தன் காதலனை காண வேண்டும் என்பதற்காக உயரும். ஏன்னா பெருமாள் படுத்துருக்கான் இல்லையா? தெரியாதே. கோவில் வேற கட்டி மறைச்சிருக்கு. உயர்ந்த கோபுரங்கள் இருக்கின்றன, உயரடிய வானுயர இருக்கின்ற மதிச்சுவர்கள். இதையெல்லாம் தாண்டி தன் மணாளனை பார்க்க வேண்டும் அவள். இதனால எகிரி குதிக்குமா அந்த அலைகள். இன்று நீங்கள் போய் பார்த்தால் அந்த கரையை தொடும் அழகு இருக்கிறதே. அப்படின்னா அந்த ரெங்கனுடைய அழகு எவ்வளவு இருக்கும்? ஓடுகின்ற நதியே அவ்வளவு அழகென்றால் அந்த நதியின் நடுநாயகமாக கிடக்கும் எம் நாயகன் எவ்வளவு அழகாக இருப்பார். இதைத்தான் ஆழ்வார் சொல்றார். இதனால் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அழகை பார்ப்பதனால் எனக்கு வைகுண்டமே வேண்டாம், அந்த அரங்கனுடைய நாமமே எனக்கு போதும், நான் வானுலகத்திலே போய் வாழ வேண்டிய பாக்கியம் எனக்கு வேண்டியதில்லைன்னு ஆழ்வார் சொல்றார். ஆனா அதே ஆழ்வார் சொல்றார் அந்த பெருமாளை பார்த்ததுனால, வேதம் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதியில் உறங்கி போகும். ஐயோ மானிடர்களே, ஒரு முறை கேளுங்கள்,
வேதம் சொல்கிறது மனிதனுடைய வாழ்நாள் 100 ஆண்டுகள் என்று. ஆனால் 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் 50 ஆண்டு காலம் நாம் தூக்கத்திலேயே தொலைத்து விட வேண்டியிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் பேதை பாலகனது பிணி பசி மூப்பு துன்பம் அதனால் பிறவி வேண்டேன் அனங்கமா நகருளானே என்கிறார் ஆழ்வார். இறைவா, காவிரி கரையிலே கிடக்கும் நாயகனே, தேவாதி தேவனே, வேதம் சொல்கின்ற அந்த 100 வயதுகள் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? 50 ஆண்டு காலம் தூக்கத்திலே போய்விடுமே. மீதமிருக்கின்ற 50 ஆண்டுகள் பிணி பசி மூப்பு துன்பம் அதனால் இந்த பிறவி எனக்கு வேண்டுமா? அரங்கமான கருளானே அப்படின்னு ஆழ்வார் கத்தரார் பாருங்க. எப்படி இருந்திருப்பார் அப்பொழுது. அந்த நிலையிலே ஆழ்வார் பாடிய போது அந்த காவிரி நதி எப்படி இருந்திருக்கும், எப்படி மையல் கொண்டிருக்கும் சற்றே நினைத்து பாருங்கள். அந்த பந்த ஒளியிலே அந்த தீப வெளிச்சத்திலே ரெங்கன் எவ்வளவு அழகாக இருந்திருப்பார். அதை இந்த ஐப்பசி மாதத்தில் நாம் ஒரு முறையேனும் சென்று போய் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. என்ன அப்படின்னா, மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து பெயருடையால் கத்திரப்பந்தும். நம்ம பிரபந்தத்தில் கத்திரப்பந்துன்னு இருக்கும். அது என்னன்னா, ஒரு கொடியவன். கத்திரபந்து அப்படிங்கிறவன் ஒரு கொடியவன். அவன் எப்பொழுதுமே நல்லதே செய்ததில்லை. மிகப்பெரும் அரக்கன், கொடியவன், நல்லதே செய்யாதவன், துஷ்டன். இதனால் தன்னுடைய சொந்த பந்தமே அவனை அடித்து விரட்டி விடுகிறார்கள். அந்த கத்திரப்பந்தூர்கிறவன் காட்டில் போய் வாழ்றான். சும்மா இருந்தானா? அங்கேயும் போய் கொள்ளையடிக்கிறான், வழிப்பறிகள் செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். இப்படி நடந்துட்டு இருக்கப்போ அந்த காட்டிற்கு ஒரு முனிவர் வருகிறார். அவருக்கு பசியோ பயங்கரமாக இருக்கிறது, நீர்த்தாகம் அதைவிட மேலாக இருக்கிறது. அந்த முனிவருக்கு இவன் திருட இருந்தாலும் முனிவரை பார்த்ததும் அவனுக்குள்ளே ஒரு இரக்கம் ஏற்படுகிறது. அவருக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து அவருக்கு கை கால்களை எல்லாம் பிடித்து விடுகிறார். யார்? அந்த கத்திரப்பன். மனம் மயங்கி போன அந்த முனிவர் இவனை எப்படியாலும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே சொல்கிறார், நீ எதை செய்தாலும் கோவிந்தா 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 என்று சொல்லிவிட்டு செய். அவ்வளோதான் போனார். என்ன சொல்ற? நீ எதை செய்தாலும் கோவிந்தா கோவிந்தா என்று செய்ய வேண்டும். அதையே அவன் செய்து கொண்டு வந்தான். பின்னாளில் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி முக்தியை பெற்றார். முக்தி அடைகிறான். இந்த கோவிந்த நாமம் முக்தியை கொடுக்கிறது. ஆக இறைவனுடைய நாமமே முக்தியை கொடுக்கிறது என்றால் அவன் திருவுருவத்தையும் சேர்த்து பார்த்தால் உன்னை பெற்றெடுத்த உன் வம்சமும் முக்தியை பெறும் அல்லவா? இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம் கோவிந்தா நாமம் கிடைத்து விட்டது. நமக்கு முன்பு பிறந்தவர்கள் சொல்லாமல் இருந்திருந்தால், நமக்கு பிறகு பிறக்கக்கூடியவர்கள் சொல்லாமல் போய்விட்டால், அதனால் தான் சொல்கிறேன், இந்த ஐம்புலன்களை பஞ்ச இந்திரியங்களை கொண்டு போய் அவன் முன்னே காட்டிவிட்டால் போதுமே. அதனால் உருவாகும் பஞ்ச இந்திரிய ரசாயன மாற்றத்தால் உருவாகி பிள்ளையாய் பிறக்கும் பிள்ளைக்கும் கண்டதினால் வந்த பயன், கேட்டதனால் உருவான செய்தி, பார்த்ததனால் கிடைத்த அனுபவம், அவன் திருமுற்றத்திலே பெருமானின் பிரசாதத்தை ருசித்த நாசுவையும் நம்முடைய இந்திரியங்களிலே பரவி நிற்கும். இட்ஸ் எ ஜெனட்டிக்கல் தியரி, ஜெனட்டிக்கல் மெமரி பேட்டர்ன். என்னாகும்? நாம் பார்த்ததும், நாம் கேட்டது, நாம் பேசியன, நாம் உண்டவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தையில இருந்து பின்பு சமிக்கை சத்தங்களாக மாற்றப்பட்டு சங்கேத மொழிகளாக்கி பின்பு மூளையதை நினைவலைகளாக சேர்த்து வைத்திருக்கும். பல காலம் நினைவலைகளிலே இருக்கின்றவை நம்முடைய ஜீன்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜீன்களிலே டிஎன்ஏ அதிலே சேர்த்து வைக்கப்படும். பின்பு நம் சந்ததிகளுக்கு அவை கடத்தப்படுகின்றன. பிரம்மச்சாரியாக இருப்பவன் ஒருவன் என்றேனும் ஒருமுறை ரங்கனை பார்த்து விட்டால் அவன் பரம்பரையில பிறக்கும் அத்தனை பேரும் ரங்கன் திருவடியை பெற்று விடுகிறார். ஏன்? போய் பெருமாளை பார்த்துட்டானே, பகவானை இந்த காவிரி கரையிலே துயிலும் இறைவனை பார்த்து விடுகிறான். ஏனென்றால் காவிரி நதிநீருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எதை கொடுத்தாலும் அதை 100 மடங்கு உயர்வாக திருப்பிக் கொடுப்பதுதான் காவிரி நதி. நீ பாவத்தை கொடு, உனக்கு முக்தியை கொடுக்கும், மாபெரும் புண்ணியத்தை கொடுக்கிறது.
அதனாலதான் நம் முன்னோர்கள் நதிக்கரையிலே சென்று பித்ரு தர்ப்பணங்கள்லாம் செய்தார்கள். நதிக்கரைக்கு சென்று மந்திர ஜபங்கள் செய்தார்கள். 1000 வேள்விகள் செய்வதை விட, 1000 அஸ்வமேத யாகங்களை விடு, 1000 அன்னசாலைகளிலே அன்னமிடுவதை விட ஒரு முறை ஐப்பசி மாதத்திலே சென்று காவிரி நதிக்கரையிலே இருக்கும் அரங்கனை தரிசிப்பதற்கு முன்பு காவிரி நதியினிலே அந்த கரையினிலே அழகாக குளித்து நீராடி முடித்து நெத்திக்கு திலகமிட்டு கொண்டு ரங்கனைப்பார். 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை உனக்கு அந்த காவிரி கரை கொடுக்கும். உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததியிலே உனக்கு முன் வந்த உன் முன்னோர்களுக்கும் முக்தியை கொடுக்கும், உனக்கு பின் வருகின்றவனுக்கும் முக்தியை கொடுக்கும். அதுதான் அந்த காவிரி நதிக்கரையினுடைய சிறப்பு. பெரும் பாவங்களை போக்கக்கூடியது அந்த காவிரி நதிக்கரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட இன்னைக்கு நம்ம எப்படி வாழணும், அது ஆழ்வார் சொல்றார். பெண்டிரால் சுகங்கள் உய்வான் பெரியதோர் இடும்பை பூண்டு உடலுக்கே கரைந்து நைந்து தன் துளாய் மாலை மார்பன் தமர்களாய் ஆடி பாடி கொண்டு அமுதம் உண்ண தொழும் ஓர் சோறுவற்றோர். என்ன சொல்றோம்? தூய்மையான துளசி மாலையை தன் திருமார்பிலே உடையவனான அந்த அரங்கனை போய் பார்க்க வேண்டாமா? அதை விட்டுட்டு கேவலம் பெண்களால் பெறுகின்ற வீழை வடியும் அந்த கண்களை நாம் காந்த கண்கள் என்கிறோம். பார்த்ததும் என் உள்ளத்தை பறித்து விட்டது என்கிறோம். அப்படித்தானே பேசணும். அப்படி எவ்வளவு பெரிய கண்ணழகி தெரியுமா என்று ஒரு பெண்ணை வர்ணிக்கிறோம். ஆனால் இரவு தூங்கி காலையிலே எழுந்தால் அந்த இரு கண்களின் இரு விழிகளிலும் வீழை தள்ளி நிற்கும். பார்க்க முடியுமா காலையில? முடியவே முடியாது. ஆனால் 1000 ஆண்டுகள் யுகம் யுகமாக பார்க்கடலை கடைந்த போது பிரம்மனுடைய ஆராதன மூர்த்தியாய் வந்த அந்த அரங்கமாநகரான் பின்பு இஷவாகு அந்த ஸ்ரீரங்கநாதனை பூஜிக்கக்கூடிய முதல் வேலை சூரியனுக்கு கொடுக்கப்பட்டது. சூரியன் தான் ஆராதகன். இந்த திருவரங்கத்தில் படுத்திருக்காரே பெருமாள் பிரம்மா கட்டிருக்க சூரியன் தான் பூஜை பண்ணினார். பின்பு சூரியன் தன் குலத்தோன்றலான இஷ்வாகுவனிடத்திலே கொடுக்கிறார். இஷ்வாகு வம்சத்திலே வந்த ராமன் அந்த பெருமாளை பூஜிக்கிறார். அந்த ராமனோ தன் ஆருயிர் நண்பன் தன் மனையாளை மீட்டெடுக்க மதில்கட்டு இலங்கை சென்ற போது தனக்கு துணையாயிருந்து தன் தமையன் செய்ததை தவறென்று குறிப்பால் உணர்த்தி தன் தமையனே விட்டொழித்து தர்மமே கையாகி ராமன் திருவடியிலே வந்து தஞ்சம் புகுந்தானே. எதிரியின் சகோதரனாயிருந்தும் எவ்வித சந்தேகமும் கொள்ளாமல் அவனை வாரி அணைத்து இன்று உன்னோடு நாம் ஐவரானோம் என்று இறுகி தழுவினானே அந்த ஸ்ரீராமச்சந்திரன். அந்த ஸ்ரீராமச்சந்திரன் அந்த விபீஷணன் காட்டிய அன்புக்கு கைமாறாய் தன் வம்சத்தவரால் விஸ்வாக குலத்தால் பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட பெருமானை விபீஷணனுக்கு கொடுத்தருளினார். ஆசையாய் பட்டாபிஷேகத்திலே பெற்றுக்கொண்ட விபீஷணன் எடுத்து வருகின்ற போது அந்த காவிரி நதியினுடைய அழகிலே மயங்கி, அந்த காவிரி நதிக்கரை இருக்கே அந்த அழகிலே மயங்கி அந்த இடத்திலே இருந்த தீவிலே வைத்து விட்டு சந்தியாவந்தன கிரமங்கள்லாம் பண்ணினான். பெருமாளோ அந்த பொன்னி என்கிற பெண்ணை, அந்த குமரி பெண்ணை கண்டதும் அவனும் அங்கே மயங்கி மையல் கொண்டு இலங்கையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவ்வளவுதான். ஒன்றாக இருந்த காவிரி இரண்டாக பகவானை பார்த்து கொண்டோம். தன் காதலின் வரவுக்காக, தன் காதலனுடைய மணாளனின் வரவுக்காக எத்தனை 1000 ஆண்டுகளாக அந்த பொன்னி என்கிற குமரி பெண் காத்திருந்திருப்பாள். வந்ததும் அவனை வாரி அணைத்துக் கொண்டாள். அது ஒரு தீவு. அதுக்கப்புறம் தான் பெரும்பள்ளம் வரும். இந்த ரங்கனை கட்டி பிடிக்கிறதே அவளுக்கு வேலையாக, போய் தழுவதே அவள் வேலையாக இருந்தது. அப்படி விபீஷணனே மனம் மயக்கும்படி செய்தவள் அந்த பொன்னி நதி. அந்த பொன்னி நதி கரையிலே, அந்த காவிரி கரையிலே அரங்கனும் மயங்கி சயனித்துக் கொண்டே தென்திசையான இலங்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் நம்ம அப்படி நினைக்கிறோம், பெருமாள் இலங்கையை பார்க்கிறார் என்று நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். இல்லை, இனி யாரும் தென் திசைக்கு போய்விடக் கூடாது, எமலோகம் அடையக்கூடாது, எல்லோரும் வைகுந்தம் போய்விட வேண்டும். யாரும் மறந்தும் கூட பாழும் நரகத்திற்கு போகக்கூடாது. பிரிஜா நதிக்கரையில இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டமே எல்லோரும் போக வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் தன் முதுவை கொண்டு தடுத்து
அப்புறம் அனுப்பிவிட்டு இவரேனும் என் கண்ணுக்கு தெரியாமல் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக தென் திசை நோக்கித்தான் அரங்கன் பள்ளி கொண்டிருக்கிறார். இலங்கையை அல்ல, இலங்கையும் தாண்டி அதற்கும் அப்பால் தாண்டி அண்ட சராசரங்கள் கடந்திருக்கும் யமலோகத்தை பார்க்கிறார், அந்த நரகத்தை பார்க்கிறார். நரகத்தில் இருக்கின்ற ஜீவன்களும் முக்தியை பெற்று பாவங்கள் போக்கி மீண்டும் வைகுண்டம் வந்து விடாதா? என்னால் படைக்கப்பட்ட ஜீவனன்றோ என்று அந்த காவிரி நதிக்கரையிலே ஒரு கருணாகரன் படுத்திருக்கிறார். அதனால் தான் காவிரி நதிக்கரைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. அதனால் தான் இந்த நதிக்கரையிலே ஆண்ட மன்னர்கள் எல்லாம் தலை சிறந்து நின்றார்கள், காலத்தால் அழியாதவர்களாக இருந்தார்கள். பல்லவர்களாகட்டும், சாளுக்கியர்களாகட்டும், ஏன் சரபோஜி மன்னர்களாகட்டும், சோழர்களாகட்டும், முதற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், தற்கால சோழர்கள், பின்வந்த சோழர்கள், முன்வந்த சோழர்கள் என்று எத்தனையோ இருக்கிறது. முன்வந்த பாண்டியன், பின்வந்த பாண்டிய பேரரசுகள், சேர அரசர்கள் என எல்லோரும் அந்த காவிரி நதிக்கரையில் கால் வைத்து தன் வாழ்விலே உயர்ந்திருக்கிறார்கள். எவனொருவன் காவிரி நதிக்கரையில் தன் காலை மாற்றி வைக்கின்றானோ, காவிரி நதிக்கரையில் காதலன் பால் காதல் வைக்க வேண்டும். அப்படி அவன் காதலோடு அந்த காவிரி கரையிலே வந்த காதலனை காண கால் வைத்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் அழகிய காடுகள் நிறைந்த பூமியை பெற்று அருமையான மலர் சோலை வனங்களுக்கு அரசனாய் வாழ்ந்து மக்களோடு மக்களாய் இன்புற்று எல்லோரையும் இன்புறச் செய்து அரங்கனோடு இணைந்து போய்விடுகிறார். அதனால்தான் தஞ்சைக்கு ஒரு பெரும் பேரு. காவிரி நதியிலே மூழ்கியதனால், மூழ்கி எழுந்தமையால் தான் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகள் ஆகியும் இவராலும் அழிக்க முடியாத ஒரு பெரும் சிற்பத்தை, கோவிலை உருவாக்கினான். அவன் தான் இன்னைக்கு டைரி எழுதி வச்சுட்டு போனான். முன்குறிப்பு என்கிற தான் செய்தவற்றை வரலாறை செப்பேடுபடுத்தினான், கல்வெட்டையங்கள் எழுதி வைத்தான். இவை அத்தனையும் காவிரி காதலன் ரங்கனுடைய திருவடியை தொட்ட காவிரி கரையில் மூழ்கியதால் கிடைத்த பலன். காவிரி கரைக்கு எத்தனை சக்தி இருக்கு பாருங்க. கங்கையவே தன் பக்கம் எடுக்கிறாளே இந்த காவிரி கரை, கங்கையவே தனக்குள் எடுத்துட்டான். அடங்காத நர்மதை ஆற்றை தனக்குள் அடக்கிய கரை, கிருஷ்ணா நதியை தனக்குள் அடக்கிய கரை, துங்கபத்ரை நதியை தனக்குள் அடக்கிய கரை. அது மட்டுமா, எத்தனை எத்தனை அரசர்களை தனக்குள்ளே கொண்டவள், எத்தனை பெரும் குருமார்களுடைய திருவடியை தொட்டு தவழ்கிறாள். காவிரி கரைக்கு எவ்வளவு சிறப்பு பாரு, சாதாரண சிறப்பு இல்லை. 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார், முன்பு வாழ்ந்த ராமானுஜர் அந்த காவிரியிலே தீர்த்தமாடி மகிழ்ந்தார். இன்றைக்கும் காவிரி கரையிலிருந்து தினமும் தீர்த்தம் போகிறது பெருமாள் திருமஞ்சனத்திற்கு, திருவாராதன கிரமத்திற்கு, யானை மேல் போகிறது அந்த தீர்த்தம். ஆனால் இந்த மாசம் மட்டும் பெருமாள் அவ்வளோ சந்தோஷமா இருப்பார், ஏன்னா அவரும் காவிரி கரைக்கு போவார். அப்படின்னா கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, அலக்நந்தா, பகிரதி அப்படிங்கிற நதிகளும், பஞ்ச நதிகளும், சிந்த நதிகளும், பிரம்மபுத்திரா நதிகளும் மட்டும் காவிரிக்கு வரவில்லை. எல்லாவற்றையும் படைத்தாழ்கின்ற சர்வலோக சர்வேஸ்வரன், என் உயிர் காதலன், நம் உயிர்கள்வரான பொன்னியின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பொன்னி மணவாளன், பொன்னியின் செல்வனான அந்த திருவரங்கன், அழகிய மணவாளனும் காவிரி கரைக்கு போவார். தன் காதலியை பார்த்து ஆனந்தமாய் பேசி சல்லாபித்து விட்டு வந்து விடுவார். வருகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் முக்தி நீத்தார், அவன் செய்த பாவங்களை போக்கி ஞானத்தை மட்டும் கொடு என்று ஆணையிடுவதற்காக, தன் அன்பு மனைவிக்கு ஆணை பிறப்பிப்பதற்காக அவன் கரைக்கு போகிறான். அப்பேற்பட்ட கரை காவிரி கரை. கரையில்லாத வாழ்க்கை பெற வேண்டும் என்று நினைப்பவன் காவிரி கரைக்கு போக வேண்டும். சொல்றோம்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று. ஆனால் காவிரி கரைக்கு போனால் இக்கரையும் பச்சையாகத்தான் இருக்கும், அக்கறையும் பச்சையாகத்தான் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிறது மட்டும்தான் அங்கே நல்லா இருக்கும் போவோம், அங்கே நல்லா இருக்காது. இங்கே நல்லா இருக்குன்னு வருவோம், இங்கே நல்லா இருக்காது. ஆனால் காவிரி கரைக்கு மட்டும்தான் எங்கு போனாலும் பச்சை பசேல் என்று மரகத கற்களை செதுக்கி இந்த பாலிஷ் போட்ட மாதிரி கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் தங்கத்தை காய்ச்சி வார்த்தது போல் அந்த நெல்மணிகள் வளர்ந்து காய்ந்து நிற்கும். இந்த கதிர்மணிகள் அவ்வளவு ஜொலிக்கும். அந்த பால் குடிக்கிற நேரம் மரகத பச்சை மீது வெள்ளி பொடிகளை கலந்து தூவினார் போல அந்த பால் குடித்து நிற்கும், அழகா இருக்கும். காவிரி கரையை போய் பார்த்தால் நாம் கவிஞனாகலாம்,
காதலனாகலாம், காதலியாகலாம். யாருக்கு கவிஞனாகலாம்? இறைவனுக்கு கவிஞனாகலாம். யாருக்கு காதலியாகலாம்? இறைவனுக்கு காதலியாகலாம். யாருக்கு காதலனாகலாம் அப்படின்னு கேட்டா, நாம் ஆணாக நினைக்கின்றோம். ஆணாக பிறந்தவனும் ஆண் அல்ல, பெண்ணாக பிறந்தவளும் பெண் அல்ல, எல்லோரும் பெண்ணே. என்ன சுவாமி திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கெல்லாம் ஆண் பிள்ளைகள் என்ற கர்வத்தோடு இருந்தோமே, எங்களையெல்லாம் ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ரியல் ஃபேக்ட். மனித உடலுக்குத்தான் ஆண் பெண் தோற்றம் இருக்கிறதே ஒழிய, உள்ள இருக்கின்ற அந்தமிழ் வாழ்கின்ற ரங்கனை சீரிய பெருமானை தொழுகின்ற அந்த ஜீவனுக்கு ஆண் பெண் என்கிற பேதம் இல்லை. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஒன்று ரகசியம் சொல்றேன். வாழ்க்கையில் தோல்வியே கண்டிராதவனே ஆண்மகன். யார் யாரும் இருக்கம்மா? ஒரு சிறு காய்ச்சல் வந்தா ஐயோ உயிர் போகுதே, கண்ணெறியுதே, கத்துறோம், வலி தாங்க முடியலே. ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பல தோல்விகளால் நொடிந்து போகிறோம். இப்ப நாம் ஆண்களா? தோல்வியே காணாதவன் ஆண்மகன். தோல்வியை காண்கிறோம். எம்பெருமான் ஒருவன் மட்டுமே எதிலும் தோல்வி இல்லாதவன், அதனால் அவன் ஆண்மகன். அதையும் தாண்டி ஒரு ஆண்மகன் இருக்கிறார். யாருன்னு கேட்டா, பெருமாளையே அடித்தவர். குருவினுடைய வார்த்தைக்காக நம்ம சொல்லுவோம், சுயம்பக்ஷ கஷேத்திரம்னு பெயர். யாராலும் உருவாகாத ரங்கம் திருவரங்கம், பூலோக வைகுண்டம். எல்லோருக்கும் உயர்ந்தவலை திருமலை, அதுவும் சுயமான பெருமாள். பெருமாளே நின்ற திருக்கோள். அடுத்து தேவராஜ பெருமாள், காஞ்சிபுரம், ஸ்ரீமூஷணம், பத்ரிகாசிரமம், இதுபோல 8 ஸ்தலங்கள் இருக்கிறது. இந்த அஷ்டமகா கஷேத்திரங்களும் சுயம்பக்ஷ கஷேத்திரம்னு பேர், தானாக உருவான ஸ்தலங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஸ்தலம். அந்த திருமலையிலே நின்றிருக்கின்ற பெருமானை அனந்தாழ்வான் என்கிற ஒருவர் அடித்தார். யாருன்னா ராமானுஜனுடைய சீடர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காவிரி நதிக்கரையில் அழகான தீப ஒளியிலே ராமானுஜர் ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு. சிந்துபூ மகளும் திருவேங்கடம், அந்த பாசனம் முழுச போக வேண்டாம். சிந்துபூ மகளும் திருவேங்கடம்னு சோலை சொல்றார். இப்போ ராமானுஜர் கண்களிலே நீர் வருகிறது. காவிரி நதிக்கரையிலே இருப்பவர்கள் ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பூலோக வைகுண்டத்தின் நாதனே சைரியத்திருக்கிற இடத்திலே கண்களிலே நீர் வரலாமா? ஆனாலும் ஆனந்தம் தரும் காவிரி நதிக்கரையில் வாழ்கின்ற வள்ளல் பெருமானான ராமானுஜர் கண்களிலே நீர் வழிந்தது. எல்லாம் 12,000 சிஷ்யர்கள் எல்லாம் உட்கார்ந்து கையை கட்டி வாய்ப்புத்தி அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அனந்தாழ்வான் என்பவருக்கு மட்டுமே ஏன் என் குருநாதர் அழுகிறார் அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்போ அவர் சொல்றார், திருப்பதி மலையிலே பூக்கள் எல்லாம் சிந்தி வீணாக போகின்றன. அங்கு ஒரு நந்தவனம் அமைத்து திருக்கூலம் வெட்டி திருமலையானுக்கு கைங்கரியம் செய்ய யாருமே இல்லையே. ஏன்னா காவிரி நதிக்கரையிலே தொண்டரடி பொடி ஆழ்வார் என்கிற திருமாலை தெரியாதவனும் திருமாலை உணராதவனும் திருமாலை உணரமாட்டான். இப்போ நான் சொன்ன பாசனம் திருமாலைன்னு ஒரு பாசனம் இருக்கு, 45 பாட்டு. இந்த 45 பாட்டில் ஸ்ரீரங்கத்தை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கலாம், ரெங்கனுடைய அனுகிரகத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அரங்கமா நகரானை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், நாம் யார் என்று புரிந்து கொள்ளலாம், அவன் யார் என்று புரிந்து கொள்ளலாம், நம் குணம் என்னவென்று புரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட காவிரி நதிக்கரையில் இருந்துதான் சொல்றார். ஆக பெண்ணாக இருந்த ஒரு ஆணையும் ஆண்மகனாக ஆக்கக்கூடிய வல்லமை கொடுத்தது அந்த காவிரி நதிக்கரை. லட்சோப லட்ச ஜீவன்கள் ஆண்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறோம், எவனும் ஆண்மகன் அல்ல. ஆனால் அந்த காவிரி நதிக்கரையில் குருநாதனுடைய கண்ணீரை கேட்டு நான் செய்கிறேன், அடியேன் செய்கிறேன் என்று கேட்டு அவர் சொல்றார். தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அவளை அந்த காவிரி நதிக்கரையிலே இருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அழைத்து கொண்டு திருவரங்கம் போய் செல்கிறான். எங்கே? கோதாவரி நதிக்கரையை தாண்டி, நர்மதா நதிக்கரை தாண்டி இருக்கக்கூடிய இந்த நதியில் போய் செல்றான். கிருஷ்ணா நதியை தாண்டி இருக்கக்கூடிய திருமலைக்கு போறார். பாலாறுன்னு சொல்றோம்ல, கிளைநதி வரக்கூடிய ஆறை போய் திருவேங்கடத்தில் போய் நந்தவனம் அமைச்சு கைங்கரியம் கொண்டார். நம்மாள் சும்மா அந்த நந்தவனம் வெட்டக்கூடிய வேலையில் குறுக்க போனார். சொன்னால் கேட்கல, கையில் வச்சிருந்த கடப்பாரில் உடச்சுட்டார். நீனார் பட்டடிச்சு. அதான் பெருமாளுக்கு தவடை பேர்ந்து சின்னதாக உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஓடினார். அவர் துரத்திட்டு போய் மருந்து போடலான்னு நினச்சார். கோவிலுக்குள்ளே போனார். கடைசியில் பெருமாள் கீழே இருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பிடிச்சி டப்புன்னு வச்சதுமே அந்த ரத்தம் நின்று விட்டது. இதனால் தான் இந்த வரைக்கும் திருவேங்கடமுடையான் இங்கே அந்த பச்சை கற்பூரம் சாத்தி இருக்கின்றார்கள். இதுதான் அந்த வைபவம். ஆக பெருமாளையே அடித்த ஒரு ஆண் மகன் என்றால் அனந்தாழ்வான். குருநாதர் சொல்றார். ஆக காவிரி நதிக்கரையில் அமர்ந்து இறைவனை கேட்டால் ஆணாக பிறந்திருந்தாலும் அவன் பெண்ணே என்றாலும் ஆண்மனாக நீர் ஒருவனே இந்த உலகத்தில் ஆண்மகன் என்று குருவினால்
பெயர் பெற்றவர் அனந்தாழ்வார். எவ்வளோ அற்புதம்! ஆக நம்ம சொல்ற சாஸ்திரத்தில் எல்லோரும் பெண்டார்கள். ஆணாக இருந்த ஒருவனை ஆணாகவே மாற்றியவன் இந்த காவிரி நதிக்கரை தானே. இந்த காவிரி நதிக்கரைக்கு எவ்வளவு பேரும் சிறப்புகளும் எல்லாம் இருக்கின்றன. இந்த நதிக்கரைக்கு நம்ம ஒரு தடவை போகக்கூடாதா? துயின்று கொண்டிருக்கக்கூடிய ரங்கனை பார்க்கக்கூடாதா? இந்த கண்ணழகை ஆழ்வார் கண்டது போல நாம் காணக்கூடாதா? இந்த கள்வனை பார்த்து மயங்கி நம் மனதை பறிகொடுக்க கூடாதா? என் உயிரான காதலனை எல்லோரும் ஒரு முறையேனும் வாழ்நாளிலே போய் பார்த்து விட வேண்டும். எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்ற மாதிரிதான் இருக்கும். மற்றும் ஓர் தெய்வம் உண்டோ மதியில்லா மானிடங்காள் உற்றபோது அன்று நீங்கள் ஒருவனன்று உணரமாட்டீர். அற்றம் மேலொன்று அறியீர் அவன் எல்லாம் தெய்வம் இல்லை கற்றினம் வைத்த எந்தை களனனை பணிமின்னீரே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். சொல்றார், ஐயோ பேர்பட்ட இறைவன் காவிரி கரையில் இருக்கிறான், அவனெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ போறீங்க, என்னென்னமோ செய்றீங்களே, இது நியாயம்தானா என்று நம்மை பார்த்து ஆழ்வார் சொல்றார். அதையும் தாண்டி சொல்றார், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னால் காட்டினான் திருவரங்கம் உய்பவருக்கு உய்யும் வண்ணம். இற்றுடன் என் உரை முடிந்தது. எப்பவுமே ரங்கநாதர் பெல்லடிச்சா மட்டும்தான் நிறுத்துவேன். இன்னைக்கு அவர் பெல்லடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திடலாம். ஏன் தெரியுமா? காரை அரங்கன் பால் மையல் கொண்டிருந்த எனக்கு காவிரி கரையின் பால் மையல் கொண்ட ரங்கன் சிந்தனை வந்துவிட்டது. ஐப்பசி மாசம் போயாகணும். என் காதலனை பார்க்க வேண்டும் என்றால் அவன் காதலியான காவிரி கரையிலே போக வேண்டும். அப்படி அவன் காதலியான காவிரி கரையிலே நடக்கின்ற போது ஆயிரம் ஆயிரம் சிந்தைகள், பல்லாயிரம் அரசர்கள், பல நூறு சிற்றரசர்கள், சில நூறு பேரரசர்கள், 12 ஆழ்வார்கள், 11 ஆழ்வார்கள் பாடிய பெருமானவர். ஸ்ரீரங்கம் மட்டும்தான் 11 ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. மதுரகவி ஆழ்வார் ஒருவை பாடியவர். 11 பெருமாள் பாடிய பெருமான். அதனால்தான் காவிரி கரை எப்பொழுதும் பச்சையாகவும் தங்கமாயும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் கரை. என் கரையை போக்க நான் வாழ்க்கையில் பல குற்றங்கள் செய்தவர். ஆழ்வாரே சொல்வர், சினத்தினால் அப்படின்னு சொல்றோம். வாழ்க்கையிலே கோபங்கள் இல்லாமல் எவன் இருக்கிறார்? அடியனுக்கே நிறைய கோபம். அதனால் கோபத்தால் என் வாழ்க்கையில் எத்தனையோ இழந்தேன். போல நம் கோபங்களெல்லாம் போகி நம் காமம், குரோத, மதமாச்சரியம், செல்வங்கள், செல்வந்தன், என் மனைவி, என் வீடு, என் உலகம், என் சொந்தம், என் சொத்துக்கள் என்கிற எல்லாம் தொலைந்து போகட்டும். அந்த காவிரி கரையிலே நடக்க நடக்க நம் பாவங்கள் கரையட்டும். அந்த கரையோடு நம் கரைகளெல்லாம் போகட்டும். 2 கரை. ஒரு கரை கரை கடக்காத கரை, இன்னொரு கரை எப்பொழுதும் தீராத கரை. எல்லா கரையும் கரைக்க கரையோவென கரைந்து, கரை அப்படின்னா கூப்பிடணும், கட்டணும். அந்த காவிரி கரையிலே போய் நின்று நம் கரைகளை கரைத்து அந்த கரை உருளும் காவிரியை கண்டு கரையோ கரையென கரைந்து காரை மாநகரான் சிந்தையோடு ரங்கனை பிடித்துவிட்டு குளித்துவிட்டு வரலாம். எல்லோரும் பாருங்கள், யாரெல்லாம் போகின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் புண்ணியவான்கள். காவிரி கரையில் நடப்பவன் அரசர்களுக்கெல்லாம் அரசனாகி விடுகின்றான். உலகத்தை படைத்த உத்தமன் படுத்திருக்கும் கரை காவிரி கரை. அதனால் தான் அது காவிரி நம் துன்பம் போக்கும் மாபெரும் வள்ளல் பொன்னி நதி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாழ மாமுனியே நீர் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று கூறி அடியேன் விடைபெறுகிறேன். காவிரி கரையை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் தொண்டையிலாயிருக்கும் சிறு கரையை நீக்க அடியேன் வெண்பொங்கல் செய்திருக்கிறேன். முழகும் சீரகமும் குறுமுழகும் சீரகமும் சற்றே இன்றியும் தூக்கலாய் காரசாரமாய் அந்த உணவை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு இந்த நினைவோடு ஸ்ரீரங்கம் போங்க. இதை விட அருமையான வெண்பொங்கல் பெருமாள் உங்களுக்காக வச்சு காத்துக்கிட்டே இருப்பார். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.